சற்று முன்பு பிரசாந்த் கிஷோர் அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் யாரு வெற்றியை பெறுவாங்க, எப்பேற்பட்ட அளவுக்கு வெற்றி இருக்கும் அப்படின்றது இங்க ரொம்பவே நிறைய பேருக்கு கேள்விகள் என்பது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் நண்பர்களே, 2026 திமுகவின் வெற்றி என்பது சற்று சந்தேகமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2026ஆம் ஆண்டுல திமுகவின் வெற்றி என்பது சற்று சந்தேகமே அப்படின்னு சொல்லியிருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கு. ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சில விதமான அதிரடியான முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. 2026ல சீமானும் பிரசாந்த் கிஷோரும் சீமானும் நடிகர் தளபதி அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் பாத்தீங்கன்னா நிச்சயமா 100% பாத்தீங்கன்னா கூட்டணியில தான் சேர போறாங்க அப்படின்றது உறுதியாயிருச்சு. அவங்க 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமா முதலமைச்சர் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. புதிய வரவுங்க, புதிய ஹோட்டர்ஸ் எல்லாருமே என்டிகேக்கும் டிவிகேக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்போ ஓட்டு மெர்ஜ் ஆகும் போது திராவிட கட்சிகளை உடைத்து விடலாம். ஓகேங்களா? ஏற்கனவே அதிமுக அழிந்து விட்ட நிலையில விட்டது. திமுக அழிய போகின்ற நிலைக்கு மக்களே உருவெடுத்து விட போறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியா ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டோம். சில விதமான விஷயங்களை அழகா பண்ண போறதா தகவல் வெளியே இருக்கு. அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்றதுன்னே தெரியாத ஒரு சிச்சுவேஷன் போட்டு சத்தியமா சீரியஸா சொல்ற நண்பர்களே, பிரசாந்த் கிஷோர் அதிரடியான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறாரா என்பதை நம்ம நிச்சயமா கட்டாயமா வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யார் வெற்றியை பெறப்போகிறார்கள், யார் தோல்வியை பெறப்போகிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? யார் ஜெயிச்சாலும் நமக்கு ஓரளவு நல்ல ஸ்பெசிபிக்கா இருக்கணும் தான் டிஎம்கே பார்ப்பாங்க. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சா டிஎம்கே ஃபீல் பண்ண மாட்டாங்க. டிஎம்கே கிட்ட இருந்து ஏடிஎம்கே ஆட்சி வாங்கிட்டாங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டாங்க. இவங்க 2 பேர் இல்லாம 3ஆவதா ஒருத்தர் வந்தார்னா எரியுமா எரியாதா? ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஸோ அதனால பிரசாந்த் கிஷோர் ஓவரேட்டட் அண்டர்ரேட்டட் பாலிடிக்ஸில் களத்தில் கீழே இறங்கி ஒருவேளை அவங்களுக்கு எதனா பிரச்சாரம் பண்ணுறாரா அப்படின்றதும் தெரியலை. மேபி இருக்கலாம். பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதாகவே களத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படி அவர் களத்தில் ஓரளவு ஃபீல்டில் நல்லா இறங்கி டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் நல்லா சப்போர்ட்டிவாக ஒரு பில்லராக இருந்து எதனா பண்ணார் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் மேபி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. அஃப்கோர்ஸ் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகும்.